அப்போ எலியா கண்களை மூடியணும் சோத்திரம் 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 சொல்லல, ஜெபம் பண்ணுவதனாலே ஜெயம். எலியா ஜெயிப்பதனாலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன கிடைத்தது? ஒரு மறுமலர்ச்சி, மாற்றம் உண்டானது. தேவனை மறந்த ஜனங்கள் தேவனை திரும்பவும் தேடுவதற்கு அப்ப மழை 3 வருஷம் என்ன செய்து பூமி பலனை கொடுக்காமல் கஷ்டப்பட்டார். 3 வருஷம் மழை பெய்யல, பூமி விளையலனா ஆடு மாடுகள் மிருகஜீவன் எல்லாம் என்ன செய்யணும்? அழிந்து. ஒரு அழிவை, ஒரு பஞ்சத்தை, ஒரு துக்கத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? ஜனங்களுக்கு எளியாவின் மூலமாக அனுப்பினார். திரும்பவும் அவர் எதற்காக ஜெபம் பண்ணினார் சொன்னால், ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிற தீங்குக்காக மனஸ்தாபப்படுகிற. இந்த 3 வருடத்துக்கு மேல இந்த ஜனங்களை நம்ம பலரும் போட்டோம்னா இந்த உலகத்தில் எல்லாரும் என்ன செய்வாங்க? அழிந்து போய்விடுவாங்க சொல்லி தேவன் மனம். அதனால நாம் எலியாவை போல திரும்பவும் ஆசீர்வாதத்தை என்ன செய்யாதவே கொடுங்க, ஜனங்களை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க, இன்னும் பெருக பண்ணுங்க. பூமி பலனை கொடுக்க என்ன செய்யும்? பூமியின் மேல் மழை பெய்த உடனே பூமி பலனை தந்தது. பூமி பலனை கொடுத்தாலும் உயிர் வாழ முடியும், சம்பாதிக்க முடியும், விற்க முடியும், பொருளை வாங்க முடியும், சாப்பிட முடியும். அதனால பலன்களை நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்கள் என்ன செய்யணும்? தடைகளை உடைத்து 3 வருஷம் கட்டி கொண்டிருந்த வானத்தை என்ன செஞ்ச ஆண்டவர் கட்டி வைத்து ஒரு மனிதனுடைய பெயர்னால வானம் கட்டப்பட்டது. அதே மனிதன் திரும்ப ஜெபிக்கும் பொழுது வானம் திறந்தது. அல்லேலூயா. எலியாவின் காலத்துல ஆண்டவர் என்ன செய்தாரா? மழையை கட்டுப்படுத்தி வச்சிருந்தார். அந்த காலத்துல இந்த மந்திரவாதிகள் என்ன செய்வாங்க? அப்படிங்கிற மந்திரத்தை போட்டு ஒரு சில விஷயங்களை கட்டி வச்சிருந்தாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அதை விட பெரிய உலகத்தில் இருக்கிறவர்கள் இருக்கிறவர் 3 வருஷம் மழை மறுபடியும் ஜெபம் பண்ணாரு. வானம் மழையை நீங்கள் நானும் ஜெபிக்கும் கருத்தாக ஜெபிக்கும் பொழுது தேவன் திரும்பவும் ஆசீர்வாத மழையை நமக்கு என்ன செய்வார்? பலனை கொடுக்கும், ஆசீர்வாதம் உண்டாகும், செழிப்பு உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் பெரிய காரியங்களை நம்ம எதிர்பார்க்க தொடர்ந்து நாம் எலியாவை போல பாடுகளை மாற்றம் நம்ம பதிலாக இல்லாமல் எனக்கு பிரச்சனை போராட்டத்துக்கு நோக்கு நோய் இருக்கு அறிவு எல்லாம் நினைக்காமல் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் எலியா கருத்தாக சொன்னார். ஆகவே நாம் எந்த ஒரு மழையையும் எதிர்பார்க்காமல் ஜெபம் பண்ணணும். மழையை நிற்பதினால நிறுத்தினால ஒரு பெரிய பலனும், மறுபடியும் பெய்ய வைக்கிறதால பெரிய பலனும் எதுவுமே எளிய. தேவனை தேடுவதற்கு ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்தார்? விதமாக நடத்தினார் என்று சொல்லலாம். ஆகவே நம்மை கூட தேவன் ஒரு சில நேரங்களில் அப்படிப்பட்டதான வழிகளிலே நடக்கும் பொழுது நாமும் கருத்தாய் இன்னும் செழித்து ஆண்டவரே தடைகளை உடைய மழையை திரும்ப என்ன செய்ய பண்ணுங்க, ஆசீர்வாத மழையை இந்த வாக்கில ஒழிய பண்ணுங்க, ஆத்மாக்களை கொடுங்க. இன்னும் நாங்கள் பெரிய காரியங்களை என்ன செய்யணும்? நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை என்ன செய்வேன்? தெரிவிக்கிறேன். நம்ம நினைக்கிறது இல்லை, நம்ம நினைக்கிறது ஒரு சிறிய அளவுல தான் நம்ம நினைப்போம். ஆண்டவருடைய அளவு. அதனால தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் எப்படி எளியவை கொண்டு பெரிய காரியங்களை செய்தாலும் பாடுள்ள மனிதன் தான், அடிப்பட்ட மனிதனாக இருந்தார், கஷ்டத்தில் இருந்தார். ஆனால் கர்த்தருடைய பணியை தொடர்ந்து செய்ததுனால தேவன் ஆசீர்வாதத்தை காட்டினார். நமக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு நாம் தொடர்ந்து செய்வோம். நிச்சயம்